Welcome back to all. I am Nalini from RS India's channel. We are seeing 20 days 20 classes spoken English course for beginners playlist இருக்கோம். Now we are in class 13. இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம டென்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் we have seen ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்த்துருக்குறோம். சிம்பிள் ப்ரெசண்ட்டு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள், கண்டினியூஸு, பர்ஃபெக்ட்டு, பர்ஃபெக்ட் கண்டினியூஸு பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த கிளாஸ் நீங்கள் பாருங்கள், நம்பிக்கையோடு பேசலாம். டென்சஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும். After the class will be over, if you like this class means please give your like and share to your friends. Comment in the comment box. Don't forget to subscribe to RS India's channel. Let's start the class. Past tense. இப்போ எந்த டென்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் அந்த 4 ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா. சிம்பிள் ஃபார்ம் ஒன்று, கண்டினியூஸ் ஃபார்ம், பர்ஃபெக்ட் ஃபார்ம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது சிம்பிள் அப்படிங்கிறது இன்டெஃபினைட். திருப்பி சொல்கிறேன், லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், எகைன் சொல்கிறேன் நான் பார்க்காதவங்களுக்காக. சிம்பிள் அப்படிங்கிறது இன்டெஃபினைட், உறுதியற்ற அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸ் அப்படிங்கிறது தொடர் அமைப்பு. பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது முற்று பெற்ற அமைப்பு. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா முற்று பெற்று மீண்டும் தொடர்ந்து நடக்கக்கூடியது, முற்று பெற்ற தொடர் அமைப்பு. சரிங்களா. அந்த 4 அமைப்புகள் 3 காலங்களுக்குமே இருக்குது. ப்ரெசண்ட்டுக்கும் இருக்குது, பாஸ்ட்டுக்கும், ஃப்யூச்சருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 4 ஃபார்மில் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம அதோடைய எப்படி ஃபார்முலா எப்படி வரும், நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் பார்த்துடலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் an action which took place in past and is completed by the time of speaking. அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது அதுலேயே உங்களுக்கு அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ்ட்டுங்கிறது இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் an action, ஒரு செயலை வெளிப்படுத்துவது எப்படின்னா டுக் பிளேஸ் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை வெளிப்படுத்தக்கூடியது. அண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் பை த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நம்ம பேசும்போது அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி முடிந்த செயலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதாவது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி சொல்லக்கூடியது தான் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் இன்டெஃபினைட். ஓகேங்களா. இப்போது அதனுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுங்கிறது திருப்பி உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அதாவது யார் அந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷன், ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போது நான் டீச் பண்ணுறேன்னா ஐ ஆம் த சப்ஜெக்ட், நீங்கள் லிசன் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் த சப்ஜெக்ட். புரியுதுங்களா. இப்போ ஐ, ஹி, சி, இட் இப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா. நான், அவன், அவள், அது, அவர்கள், நீ, நீங்கள், நாங்கள், இப்படி எது சொன்னாலும் அதுதான் சப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் போட்டுக்கணும். யாருமே இல்லாமல் ஒரு செயல் நடக்காது, யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்கணும் இல்லைங்களா. அப்போது அந்த சப்ஜெக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ் சிம்பிள் பாஸ்ட்னால வாஸ் வெர்பு, பி ஃபார்ம் வெர்பு வாஸ் போடலாம். அல்லது வெர்புவே நம்ம இப்போ கோ அப்படிங்கிற ஒரு மெயின் வெர்பு வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வெண்ட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதே அந்த பி ஃபார்ம் வெர்பில் வாஸ் அப்படிங்கிற மாதிரி போடலாம். சரிங்களா. அதாவது சிங்குலர் வரும்போது ஐ வாஸ், ஹி வாஸ், சி வாஸ், இட் வாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்று வீட்டில் இருந்தேன். இரு அப்படிங்கிறது அந்த பி ஃபார்ம். பீனுடைய மீனிங் என்ன, இரு. அப்போ இருந்தேன், ஐ எம் அப்படின்னா இருக்கிறேன். வேர் யூ ஆர், ஐ எம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன். அதே ஐ வாஸ் அட் ஹோம்னா வீட்டில் இருந்தேன். ஐ வில் பி அட் ஹோம்னா வீட்டில் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அதே ஐக்கு தான் நம்ம ஹீ, சீட்டு எல்லாமே எது வேணாலும் போட்டுக்கலாம். ஹீ வாஸ்னால் அவர் வீட்டில் இருக்கிறார், ஹீ வாஸ் இந்த ஆஃபீஸ்னால் அவர் ஆஃபீஸில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே வேர் இருந்தார்கள், ப்ளூரல் வரும்போது வி வேர் இருந்தோம், யூ வேர் இருந்தீர்கள், இருந்தாய் அப்படிங்கிறதுக்கு சிங்குலருக்கும் வேர் தான், ப்ளூரலுக்கு வேர் தான், யூக்கு செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்.
தென் தேர்ட் பர்சன் ப்ளூரல் இருக்கு இல்லைங்களா, தே, அதுக்கும் நம்ம தே வேர், தே ஆர் அப்படிங்கிறது இருக்கிறார்கள், தே வேர் அப்படின்னா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சிம்பிள் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பி ஃபார்ம் வெர்பு நான் கொடுத்துருக்கிற வாஸ், வேர் அப்படிங்கிறது வந்து பி ஃபார்ம் வெர்ப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தாய், இருந்தீர்கள், இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே சொல்லலாம். இதே வந்து மெயின் வெர்பாக இருந்ததுன்னா கம்னா கேம், ஐ கேம் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்று வந்தேன். ஐ ரோட் எ லெட்டர், ஐ சென்ட் எ பார்சல் அப்படின்னா சென்ட் நான் ஒரு பார்சல் அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஐ சா மை ஃப்ரெண்டு அப்படின்னா நான் என் நண்பனை பார்த்தேன். சியோடைய பாஸ்ட் டென்ஸ் சா. அந்த வெர்பை அப்படியே நம்ம பாஸ்ட் ஆக்கிடுவோம். ஆனால் பி ஃபார்ம் வெர்பில் அதே மாதிரி ஆம், ஈஸ் ரெண்டுமே வாசா மாறும், ஆர் வந்து வேற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட இன்னமும் நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான் இருக்கேன். அது வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஐ, ஹீ, சி, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ, சி, இட்டு ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், ஐ வந்திருக்கு. ஆல் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் தான். அதெல்லாமே வாஸ் யூஸ் பண்ணி பாஸ்ட் டென்ஸ் வெர்பு போட்டுக்கலாம். வாஸ் பி ஃபார்ம் வந்தால் வாஸ், இல்லைன்னா வெர்பை வந்து பாஸ்ட் டென்ஸில் போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கோ வந்தால் வென்ட்டுங்கிறது போட்டுக்கலாம். சி வந்தால் சா, கம் வந்தால் கேம். புரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வெர்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், வி நாங்கள், யூ நீ நீங்கள், தே அவர்கள், இது எல்லாமே ப்ளூரல் வருது. எக்ஸப்ட் யூவில் வந்து நீ அப்படிங்கிற ஒரு சிங்குலர் வந்திருக்கு. அது போக மற்றதெல்லாம் ப்ளூரல். இது வரும்போது பி ஃபார்ம் வெர்பு என்ன போடலாம், வேர் போடலாம். அல்லது பி ஃபார்ம் வெர்பு வரலைன்னா மெயின் வெர்பு யூஸ் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது இல்லைங்களா? முதல் சொன்ன மாதிரி வென்ட்டு, கேம், இந்த மாதிரி சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அனுப்பினேன்னா சென்ட் அப்படின்னு, எழுதினேன் அப்படின்னா ரைட்டோட பாஸ்டன்ஸு ரோட் அப்படின்னு சொல்லலாம். பை நான் வாங்குகிறேன்னா வாங்கினேன்னா ஐ பாட்டு. புரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஐ brought this camera in Japan. ஐ brought this camera in ஜப்பான் அப்படின்னு சொன்னேன். நான் ஜப்பான்லேருந்து இந்த கேமரா கொண்டு வந்தேன். பிரிங் அப்படின்னா கொண்டு வருதல், ப்ராட்னா கொண்டு வந்தது, பாஸ்ட் மொமெண்ட்டு. சரிங்களா? பிரிங்கோட பாஸ்ட் வெர்பு தான் ப்ராட் அப்படின்னு சொல்லலாம். அதே நெக்ஸ்ட் பாருங்கள், வி மெட் த பிரின்சிபல் அட் ஹோம். வி மெட் த பிரின்சிபல் அட் ஹோம். பிரின்சிபலை வந்து நாங்கள் வீட்டில் சந்தித்தோம். வீட்டில் போய் நாங்கள் எங்கள் பிரின்சிபலை சந்தித்தோம் அப்படின்னா மீட்டோட பாஸ்டன்ஸு மெட் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது யூ இன்சல்டேட் மீ. இன்சல்டேட் தான். அப்போது இன்சல்டேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. யூ இன்சல்டேட் மீ, என்னை நீ அவமானப்படுத்தி விட்டாய், அவமரியாதை செய்து விட்டாய்ன்னு சொல்கிற ஒருத்தர் பார்த்து, அப்போ நம்ம இதையே இன்சல்டேட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ பிலீவ்டு ஹர். அவன் அவளை நம்பினான் அப்படின்னு சொல்கிறான். நம்புகிறேன்னா ஹீ பிலீவ்ஸ். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வரனால வெர்போட நம்ம எஸ் சேர்த்து தான் சொல்லுவோம். ஆனால் பாஸ்ட் டென்ஸ் வரனால நம்ம பிலீவ்டு ஈடி போட்டிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஷி ஷட் த விண்டோ அப்படின்னா அவள் ஜன்னலை சாத்தினாள், க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷட். ஓகேங்களா? அடுத்தது இட் ஏட் ஏ கோவா ஃப்ரூட் அப்படின்னா இப்போ கிளிகள், பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இட் அப்படிங்கிறது வந்து பறவையை குறிக்கலாம். இட் ஏட்டே கோவா ஃப்ரூட், அந்த பறவை அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டது அப்படின்னு சொல்லும்போது ஈட்டோட பாஸ்டன்ஸ் ஏட் அப்படின்னு சிம்பிள் பாஸ்டில் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது தே ஸ்டேட் இன் டெல்லி அப்படின்னா அவர்கள் எங்கே தங்கினாங்க அப்படின்னா தே ஸ்டேட் இன் டெல்லி அப்படின்னா அவர்கள் டெல்லியில் தங்கினார்கள். ஸ்டேய்டு அப்படிங்கிறது ஈடி போட்டிருக்கிற பாஸ்டன்ஸ்க்காக சிம்பிள் ப்ரெசண்ட் அந்த ஸ்டே, தங்குகிறார்கள் அப்படின்னு, தங்கினார்கள்னும் போது ஸ்டேய்டு அப்படின்னு போடலாம். சரிங்களா? எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் வெர்பு தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், அப்படியே நம்ம கண்டினியூஸாக மாற்ற போகிறோம். கண்டினியூஸ் அப்படிங்கிறது திருப்பி சொல்கிறேன், கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு செயலைத்தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் an action
has happening at a particular point of time in the past. சரிங்களா? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமில், பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஆக்ஷன், ஒரு செயலானது நடந்து கொண்டிருந்தது. இட் இஸ் யூஸ் டு ரெஃபர் அன் ஆக்ஷன் ஹேஸ் ஹேப்பனிங் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தது. புரியுது இல்லைங்களா? நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செயலைத்தான் நம்ம சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்குடைய ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம சப்ஜெக்ட் போட்டுக்குவோம். அது கூட பி ஃபார்ம் வெர்ப் வந்து வாஸ் அல்லது வேர். சிங்குலர் வரும்போது வாஸ், ப்ளூரல் வரும்போது வேர் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெர்பு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பி ஃபார்ம் வெர்பு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. வாஸ் வேறு நான் வந்து உங்களுக்காக புரியறதுக்காக சொன்னால் அது வந்து இங்கே டென்ஸ் ஃபார்ம் மாறிடுது. ஏன்னா மெயின் வெர்பு போடும்போது இப்போது ஐ எம் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அதே ஐ வாஸ் ரைட்டிங், வென் யூ கேம் ஐ வாஸ் ரைட்டிங், நீ வந்த பொழுது நான் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ எழுதி கொண்டு இருந்தேன், கொண்டிருந்தேன் அப்படிங்கும்போது கொண்டு அப்படின்னாலே ஐஎன்ஜி வந்துடும். ஒரு செயல் தொடர்ந்து செய்து கொண்டு அப்படின்னு சொன்னாலே ஐஎன்ஜி தான். அதுதான் ஒரு க்ளூ. கொண்டு அப்படிங்கிறதே ஒரு க்ளூ தான். ஐஎன்ஜி வந்துடும். வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டுருவோம். அப்போ வெர்போட ஐஎன்ஜி வரும்போது இந்த வாஸ் வேறு என்ன ஆகுதுங்கன்னா டென்ஸாக மாறிடு. பாஸ்ட் டென்ஸு, டென்ஸு அப்புறம் வெர்பு, சப்ஜெக்டு டென்ஸு வெர்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். இப்போ ஐ, ஹி, சி, இட் இந்த சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது வாஸ் யூஸ் பண்ணி வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துவோம். ஐ வாஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதே ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் தட் ஸ்கூல் அப்படின்னா நான் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மை மதர் வாஸ் குக்கிங் வென் யூ கால்டு அப்படின்னா நீங்கள் அழைத்த பொழுது அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இது எல்லாமே பாஸ்ட் கண்டினியூஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். வி, யூ, தே இது மாதிரி வரும்போது யூவில் சிங்குலர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். அந்த செகண்ட் பர்சன் மட்டும் சிங்குலராக இருந்தாலும் ஆர் வேர் தான், ப்ளூரலாக இருந்தாலும் ஆர் வேர் தான். சரிங்களா? வி, யூ, தே ஆல் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். இதுக்கு வந்து வேர் போட்டு ஆஸ் யூஸ்ஃபுல்லாக வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டுக்கலாம். இப்போது தே வேர் பிளேயிங் அப்படின்னா அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து தே வேர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ரேயரில் இருந்தாங்க. தே வேர் இந்த ப்ரேயர் ஹால் அப்படின்னு சொல்கிறோம். அது சிம்பிள் பாஸ்ட் ஆயிரும். இருந்தார்கள். அந்த இருந்தார்கள் அப்படிங்கிறது திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார்ம் வெர்பு. இந்த இடத்துல வேர் போடும்போது டென்ஸு. புரியுது இல்லைங்களா? தே வேர் ஸ்விம்மிங் இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்னா நீச்சல் குளத்தில் அவர்கள் நீந்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள்னா தே வேர் டாக்கிங். எழுதி கொண்டிருந்தார்கள் தே வேர் ரைட்டிங். புரியுது இல்லைங்களா? தே வேர் ஃபைட்டிங், தே வேர் பர்ச்சேசிங், ரன்னிங் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல். அதனால தான் டென்ஸ் போட்டு வெர்போட ஐஎன்ஜி போட மறந்துடக்கூடாது. இது கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காகத்தான் இது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஐ வாஸ் அரேஞ்சிங் த புக்ஸ். ஐ வாஸ் அரேஞ்சிங் த புக்ஸ் அப்படின்னா நான் புத்தகங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது அடுக்கி வைத்து கொண்டிருந்தேன், இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். வாஸ் அரேஞ்சிங். அரேஞ்சுங்கிறது ஒரு வெர்பு. வெர்போட ஐஎன்ஜி போட்டிருக்கிறோம். சரிங்களா? காலத்தை குறிப்பதற்காக வாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹி வாஸ் வாட்சிங் டிவி. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? வாட் ஹி வாஸ் டூயிங் அப்படின்னா ஹி வாஸ் வாட்சிங் டிவி. அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது பார்த்து கொண்டிருக்கு வாட்சிங். இருந்தார் அப்படிங்கிறதுக்காக வாஸ். சரிங்களா? அது சி வாஸ் ரைட்டிங் எ நாவல். சி வாஸ் ரைட்டிங் எ நாவல் அப்படின்னா இப்போது அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தர் நாவல் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னா சி வாஸ் ரைட்டிங் எ நாவல். நாவல் அப்படிங்கிறது வந்து தமிழில் என்ன சொல்கிறோன்னா புதினம். புதினம்னு சொல்கிறோம். புதினம் நாவல் எழுதி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இட் வாஸ் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ. இட் வாஸ் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ அப்படின்னா ஏதோ ஒன்று மரத்தில் தொங்கி, இது மரத்தில் தொங்கி கொண்டு இருந்தது, அது மரத்தில் தொங்கி கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஹேங்கிங்னா தொங்குதல். சரிங்களா? இப்போ ஒரு பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம், மங்கி எடுத்துக்கலாம். அந்த கிளைகள் அப்படியே தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ஃப்ரூட்ஸ், பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ், மேங்கோ, கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து கூட அந்த மாதிரி சொல்லலாம். வி வேர்
ஒர்க்கிங் இன் த கார்டன், நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தோம். இருந்தோம் அப்படின்னால வேர். ஒர்க்கிங் அப்படிங்கிறது வெர்போட ஐஎன்ஜி போட்டிருக்கிறோம். அடுத்து யூ வேர் சிட்டிங் ஆன் த கிராஸ், நீங்கள் புல் தரையில் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள். புல் தரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது they were listening the lesson, அவர்கள் பாடம் கவனித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடம் கவனித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது லிசன்னா கவனித்தல், லிசனிங் கவனித்து கொண்டு அப்படின்னு, இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் வேர். அந்த வேர் போடாமல் த லிசனிங் அப்படின்னா மீனிங் இல்லை. புரியுதுங்களா? இதே வந்து ப்ரெசண்டில் சொல்லும்போது they are listening சொல்லியிருப்போம். பாஸ்டில் வரனால they were listening அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா திரும்ப ஒரு தடவை நல்லா அந்த சிம்பிள் பாஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கும் இந்த கண்டினியூஸுக்கும் வேரியேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸ் வரும்போது இந்த வாஸ் வேர் எல்லாமே டென்ஸாக மாறிடுது. அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி போடுறோம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் அப்படின்னால கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். ஒரு முற்று பெற்ற செயலைத்தான் நம்ம இங்கே குறிப்பிடுறோம். இட் கேன் பி யூஸ்டு டு ரெஃபர் டூ ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட், இரண்டு செயல்களை, கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு செயல்களை ரெஃபர் பண்ணக்கூடியது. த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஷுட் பி இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு வரக்கூடியது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ஷுட் பி இன் த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது வரக்கூடியது சிம்பிள் பாஸ்ட்டில் வரும். இப்போது அந்த சிம்பிள் பாஸ்ட் வராமையே ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்டோட வேணாலும் ஒரு வாக்கியங்கள் வரலாம். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். சரிங்களா? இப்போது ஜென்ரல் ஃபார்ம் இதுக்கு வந்து சப்ஜெக்டோட had போடுவோம் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது என்ன? வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3. கோ, வெண்ட், கான். டேக், டுக், டேக்கன். ரைட், ரோட், ரிட்டன். see, saw, seen. ring, rang, rung. sing, sang, sung. இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய வெர்பு. bring, brought, brought. buy, bought, bought. ஓகேங்களா? அதே கட்டு, அதில் கட்டே தான். புட்டே தான். எண்டே தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த மூணாவதாக வரக்கூடிய வெர்பு 3 தான் நம்ம இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்கிறோம். அதுதான் நம்ம இங்கே கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். அதுதான் முற்று பெற்றதுக்கான அர்த்தம். சரிங்களா? கீவேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற பிஃபோர், ஆஃப்டர் அப்படிங்கிறது, இது எல்லா சென்டென்ஸும் பிஃபோர் ஆஃப்டர் வரணுங்கிறது அவசியம் இல்லை. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. உங்களுக்கு தெரியறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 சென்டென்ஸ் அப்படி கொடுத்துருக்குறேன். The patient had died before the doctor came. இப்போ நான் இங்கே சொல்லியிருந்தேன், அதாவது 2 actions in the past, the first completed action should be in past perfect. The patient had died அப்படின்னா பேஷண்ட்டு இறந்து விட்டார் இல்லைங்களா? இறந்துட்டார். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லைங்களா? had died, டைடே தான். had diedனா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷன், முதல் ஒரு செயல். பிஃபோர் த டாக்டர் கேம் அப்படின்னா டாக்டர் வருவதற்கு முன்பே அந்த நோயாளி இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேம் அப்படிங்கிறது பாருங்க, இங்கே கம்மோட பாஸ்டன்ஸ் கேம் தானே. இது வந்து சிம்பிள் பாஸ்ட். அதுதான் இந்த டெஃபினிஷனில் கொடுத்துக்கிறேன். அது கன்ஃபியூஸ் நீங்கள் ஆயிடுவீங்கிறதுக்காக தான் இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது எல்லா சென்டென்ஸும் இதே மாதிரி தான் வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு செட் இருக்கு இல்லைங்களா? ஹேட் டைட், அந்த மாதிரி அது பிஃபோர் வராமல் அது மாதிரி அதோட வேணாலும் ஸ்டாப் ஆகலாம். த பேஷண்ட் ஹேட் டைடு அதோட வேணாலும் நம்ம தாராளமாக நிறுத்தலாம். அந்த 2 ஆக்ஷன் வரும்போது நம்ம இப்படி பிஃபோர் யூஸ் பண்ணுறோம், ஆஃப்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த 2 ஆக்ஷன் வராமல் ஒரே ஆக்ஷன் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃபோட நம்ம நிறுத்தலாம். சரிங்களா? அதாவது இட் கேன் பி யூஸ், திரும்பி சொல்கிறேன், இட் கேன் பி யூஸ் டு ரெஃபர் 2 ஆக்ஷன்ஸ் இந்த பாஸ்டில், 2 செயல்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஷுட் பி இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட். செகண்ட் வரக்கூடியது த நெக்ஸ்ட் ஒன் ஷுட் பி இன் த சிம்பிள் பாஸ்டன்ஸ். அதாவது த டாக்டர் கேம், கம்மோட பாஸ்டன்ஸ், கேம்ங்கிறது சிம்பிள் பாஸ்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஆஃப்டருக்கு பாருங்கள். ஆஃப்டர் த டெய்லர் ஹேடு, சாரி இங்கே ஹெச்எஸ்டி இருக்குது, ஹேடு, இது வந்து ஹேடு, டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆஃப்டர் த டெய்லர் ஹேட் டேக்கன் த மெஷர்மெண்ட்ஸ் he cut the clothes. After the tailor had taken the measurements he cut the clothes. அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் எடுத்தது ஃபஸ்ட்டு ஆஃப்டர் த டெய்லர் ஹேட் டேக்கன் த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா
டெய்லர் வந்து மெஷர்மெண்ட் அளவுகள் எடுத்ததுக்கு பிறகு தான் ஹீ கட் த கிளாத்ஸ், அதுக்கப்புறம் தான் அவர் கிளாத்தெல்லாம் கட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்கிற இடங்களில் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு ஹெச்எஸ்டின்னு இருக்குது, ஹேடு ஹெச்ஏடி, சாரி. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஹேட் கான் டு ஊட்டி லாஸ்ட் சண்டே. ஐ ஹேட் கான் டு ஊட்டி லாஸ்ட் சண்டே. நான் லாஸ்ட் சண்டே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஊட்டி போயிருந்தேன். ஊட்டிக்கு போயிருந்தேன்ங்கிறத கோ வென்ட் கான். போயிருந்தேன் அப்படின்னா ஹேட் கான். அதே போயிருக்கிறேன், ஊட்டி போயிருக்கிறியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஹேவ் யூ கான் டு ஊட்டி அப்படின்னு கேட்டேன். யா ஐ ஹாவ் கான் டு ஊட்டி மெனி டைம்ஸ் அப்படி. நான் ஊட்டி நிறைய தடவை போயிருக்கிறேன் அப்படி. போயிருக்கிறேன்னா ஐ ஹாவ் கான். இதே போயிருந்தேன்னா ஐ ஹேட் கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வி ஹேட் ஸ்பெண்ட் மோர் மணி அட் மோர் டைம். வி ஹேட் ஸ்பெண்ட் மோர் டைம் அட் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மகாபலிபுரத்தில் நாங்கள் ரொம்ப நேரம் செலவழித்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது வி ஹேட் ஸ்பெண்டுக்கு ஸ்பெண்ட்டு வி ஹேட் ஸ்பெண்ட் மோர் டைம் அட் மகாபலிபுரம். புரியுது இல்லைங்களா? அடுத்து பாருங்கள், யூ ஹேட் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். ஏதாவது ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேட் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு நம்ம பாராட்டி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடங்களில் நல்லபடியாக இந்த வேலையை செய்திருந்தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஹி ஹேட் கம் ஃப்ரம் லண்டன். ஹி ஹேட் கம் ஃப்ரம் லண்டன். லண்டன்லேருந்து வந்திருந்தார். கம் கேம் கம்மேதா. அந்த வெர்பு 3யும் கம்மேதா. கம் கேம் கம். சரிங்களா? ஹி ஹேட் கம் ஃப்ரம் லண்டன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஷி ஹேட் குக்டு டேஸ்டி டிஷ்ஷஸ். ஷி ஹேட் குக்டு டேஸ்டி டிஷ்ஷஸ். நிறைய டிஷ் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? டேஸ்டியாக பண்ணாங்க. அதாவது அப்ஜெக்டிவ். டேஸ்டிங்கிறது அப்ஜெக்டிவ். ரொம்ப டேஸ்டியாக அந்த குக் பண்ணியிருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது செய்திருந்தார்கள், சமைச்சிருந்தாங்க அப்படிங்கும்போது குக்குடு அதுதான் வெர்பு நம்மளுக்கு. சமைத்திருந்தார்கள், இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது. அடுத்தது இட் ஹேட் ஃபாலோடு ஹர். இட் ஹேட் ஃபாலோடு ஹர். இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இட் ஹேட் ஃபாலோடு ஹர்னா ஒரு எப்படி மீனிங் எடுத்துக்கிறதுனா, இப்போது நம்ம வீட்டில் ஒரு பெட்டு, டாக், கேட் இப்படியெல்லாம் பெட்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா? நம்ம போகும்போது அப்போ அந்த லேடி போகும்போது அவங்களவே ஃபாலோ பண்ணி அது போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேட் ஃபாலோடு ஹர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்து தே ஹேட் சென்ட் எ செக் எ வீக் பிஃபோர். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க செக்கை அனுப்பியிருந்தார்கள். தே ஹேட் சென்ட் எ செக் எ வீக் பிஃபோர். அனுப்பி இருந்தார்கள். சென்ட்டு. புரியுதுங்களா? ஒரு வாரத்துக்கு முன்பே அவங்க செக்கை அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தொடர்ந்து நடந்து கடந்த காலத்திலே தான் நடந்துகிட்ருக்கோம், இப்போ கிடையாது. புரியுது இல்லைங்களா? திஸ் டென்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரெஃபர் த ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். அதாவது அந்த செயலானது எப்போ நடந்தது? கடந்த காலத்தில் நடந்தது. ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வரைக்கும் அது நடந்துகிட்டே இருந்தது. பட் நாட் நவ். இப்போ கிடையாது. புரியுது இல்லைங்களா? இதுக்கு நான் வந்து ஒரு டென்ஸில் பிகினிங்கில் ஒரு சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தானா இப்போ கிடையாது. இப்போ காலேஜ் போயிருப்பாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க ஐ ஹேட் பீன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் இன் தட் ஸ்கூல் அப்படி போட்டு ஃப்ரம் டு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரம் டு அப்படி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சொல்லும்போதும் கூட இது ஃப்ரம் 6th standard to 12th standard அப்படி சொல்லலாம். அல்லது வந்து இது சின்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா சின்ஸ் மை 6th standard ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் இன் தி ஸ்கூல் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் இன் தட் ஸ்கூல் அப்படின்னு, அந்த ஸ்கூலில் தான் நான் 6th-லேருந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அல்லது ஃபார் 10 years நாங்கள் அங்கே குடியிருந்தோம் அப்படின்னா நாட் நவ், இப்போ இல்லை, அந்த மாதிரி சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஆஸ் யூஸ்வலாக ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்டோட ஹேடு ப்ளஸ் பீன் யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி. கண்டினியூஸ்க்காக வெர்போட ஐஎன்ஜி போடுறோம். பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்காக பீன் யூஸ் பண்ணிக்கிறோம். பாஸ்ட் டென்ஸு காட்டுறதுக்காக ஹேட் போட்டிருக்கிறோம். புரியுது இல்லைங்களா? கீவேர்ட்ஸ் வந்து சின்ஸு,
ஃபார் யூஸ் பண்ணலாம். சின்ஸுங்கிறது கடந்த காலத்தை சொல்லும்போது சின்ஸ் மண்டே, சின்ஸ் ஒரு 2000, சின்ஸ் 2 months பேக், அப்படி 2 மாதங்களுக்கு மாதத்திலிருந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் டைம் சொல்லும்போது சின்ஸ். புரியுது இல்லைங்களா? சின்ஸ் மார்னிங் அப்படி சொல்லலாம். அதே வந்து ஃபார் 3 years, ஃபார் 10 years, ஃபார் 2 hours, ஃபார் 2 days, ஃபார் எ வீக், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஐ ஹேட் பின் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னா நான் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தேன், விளையாடி கொண்டே இருந்தேன். தொடர்ந்து ரொம்ப வருஷமாக விளையாட்டுறதே இருப்பாங்க. அதுக்கு வந்து கண்டினியூஸ்க்கு வந்து கொண்டு, இது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரும்போது கொண்டே அப்படி வரும். விளையாடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு. வி ஹேட் பின் செல்லிங் வெஜிடபிள்ஸ், அவர்கள் ரொம்ப காலமாக வெஜிடபிள்ஸ் தான் விற்றுக்கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதே யூ ஹேட் பின் ஸ்டடியிங் இன் லண்டன், அந்த லண்டன்லேயே தான் படிச்சுட்டு இருந்தான். தொடர்ந்து லண்டன்லேயே, சின்ன வயசுலேருந்து லண்டன்லேயே தான் படிச்சுட்டு இருந்தேனையே அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹி ஹேட் பின் ரைட்டிங் நாவல்ஸ், அவர் நாவல் எழுதிக்கொண்டே இருந்தார். தொடர்ந்து நாவல் எழுதிக்கொண்டே தான் இருந்தார். இப்போ கிடையாது, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி. அடுத்தது ஷி ஹேட் பின் ஃபீடிங் ஹர் பேபி, எப்போவுமே அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா தான் சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுட்டே தான் இருந்தாங்க. எப்போவுமே அவ்வளோ சாப்பிடாம அவங்க அம்மாவே தான் ஊட்டி விடுவாங்க. அப்படி தொடர்ந்து அது எப்போவுமே ஒரு 5 வயசு வரைக்கும், 10 வயசு வரைக்கும் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இட் ஹேட் பீன் பர்னிங், அது எரிந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது 2 daysக்கு வந்து எரிஞ்சிட்டே இருந்தது, அல்லது ஒரு 10 hours எரிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இப்போ கிடையாது. அந்த மாதிரி சொல்லும்போது இட் ஹேட் பீன் பர்னிங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், த லாஸ்ட் ஒன், த ஹேட் பீன் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த தீஃப், அந்த திருடனை பற்றி சில தகவல்களை வந்து அவங்க சேகரித்து கொண்டே இருந்தார்கள். அதாவது தொடர்ந்து அந்த தகவல்களை சேகரித்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். கொண்டே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ்க்கு கொண்டு அப்படிங்கிற அதுதான் ஒரு கீவேர்ட் மாதிரி, ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா ஒரு 2 or 3 times போட்டு பார்க்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக கிளியராக ஆகும். அப்போ தான் அந்த ப்ரெசண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸுக்கும் இப்போது பாஸ்ட் எடுத்ததுக்கும் என்ன வேரியேஷன் அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சதாக தான் அடுத்தது நம்ம ஃப்யூச்சருக்கு போகும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், தெளிவாக இருப்பீங்க. நல்லா ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேஷனுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பை பை.